ஹாய் ஹலோ வணக்கங்க, குட் மார்னிங். காலையிலே வந்து ஒரு குட்டி மீன் விளாக் பார்த்துடலாம். கன்னியாகுமரி ஸ்பெஷல் முந்திரி கொத்து எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம குட்டி மீன் விளாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் என்ன செஞ்சுக்கிட்டணும், துருவி இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், வறுக்கணும். பார்த்துக்கிடுங்க, நம்மளுக்கு காலையிலேயே சீன்சட்டி ஒழுங்காக வரல, இருந்தாலும் அதை சரி பண்ணி வச்சு என்ன செஞ்சாச்சு, நல்லா வறுத்தாச்சு. பார்த்துக்கிடுங்க, அதாவது பொன் நிறமாக மாறுறது வரைக்கும் வறுக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு போச்சா. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவு திரிச்சிருக்கணும். அது என்ன மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபயிறு மாவு. பார்த்துக்கிடுங்க, அது சிறுபயிறு கூட வந்து சுக்கு ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் தேவையான அளவு போட்டு இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிடணும், அரைச்சி எடுத்துக்கிடணும். அதாவது நரன்னு அரைக்கணும். பார்த்துக்கிடுங்க, சரியா. அரைச்சி எடுத்தாச்சா. அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் போட்டு நல்லா என்ன செய்யணும், கிண்டணும். பார்த்துக்கிடுங்க, சரியா. கிண்டினதுக்கப்புறம் கூப்பேனி காய்ச்சி வச்சுக்கிடணும். கூப்பேனி அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, கருப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கம்பி பருவத்துக்கு என்ன செஞ்சுக்கிடணும், காய்ச்சி எடுக்கணும். பார்த்துக்கிடுங்க, சரியா. காய்ச்சி எடுத்துகிட்டு அதை அரிச்சு அந்த மாவு கூட என்ன செய்யணும், ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்துக்கிடுங்க, நல்லா வந்து விரசணும் மீன்ஸ் மிக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மறுபடியும் என்ன செஞ்சிடணும், அந்த கூப்பெண்ணியை ஊற்றிக்கிடணும். பார்த்துக்கிடுங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்த்துக்கிடுங்க, நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்து பார்த்துக்கிடுங்க, நல்லா தான் இருந்துச்சு. பார்த்துக்கிடுங்க, அடுத்தது பார்த்திங்களா எந்த பக்குவத்துக்கு விரசி இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அடுத்தது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். பார்த்துக்கிடுங்க, அப்படியே அந்த உருண்டை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிடணும். ராத்திரி வச்சுட்டு காலையில் தான் எடுத்து என்ன செய்யணும், பொரிக்கணும். பார்த்துக்கிடுங்க, அப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் அரிசி மாவில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு அந்த கலக்கி வச்சுக்கிடணும். கலக்கி வச்சுட்டு அந்த உருண்டையை அதுக்குள்ளே போட்டு முக்கி எடுத்து என்ன செஞ்சிடணும், எண்ணெய்க்குள்ளே என்ன செய்யணும், போடணும். பார்த்துக்கிடுங்க, ஓகேவா. பார்த்தீங்களா, கொத்து கொத்தாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முந்திரி கொத்து. கன்னியாகுமரியில் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் எல்லா வீட்லேயும் செய்வாங்க. பார்த்துக்கிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா. யாருக்கெல்லாம் இந்த முந்திரி கொத்தை பற்றி தெரியும், இந்த முந்திரி கொத்து பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணும், செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, கொத்து கொத்தாக என்ன செஞ்சாச்சு, முந்திரி கொத்தை சுட்டு எடுத்தாச்சு. ஓகேவா. முன்னாடிலாம் தீபாவளி, கிறிஸ்மஸ், அப்புறம் திருகார்த்திகை எல்லாத்துக்கும் செய்வாங்க, இப்போவும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே, பார்த்தீங்களா, கொத்தா முந்திரி கொத்த சூப்பராக என்ன செஞ்சாச்சு, சுட்டு எடுத்தாச்சு. ஓகேவா. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.